எழுதிய திருமுகம். ஆதலால் தீய மனச்சான்றிலிருந்து விடுவிக்கப்பட்ட உள்ளமும் தூய நீரில் கழுவப்பட்ட உடலும் உடையவர்களாய் நேரிய உள்ளத்தோடும் மிகு உறுதியான நம்பிக்கையோடும் அவரை அணுகிச் செல்வோமாக. நமக்கு வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர். எனவே நாம் எதிர்நோக்கி இருப்பதை பற்றி தயக்கமின்றி அறிக்கையிடுவதில் நிலையாய் இருப்போமாக. அன்பு செலுத்தவும் நற்செயல்கள் புரியவும் ஒருவரை ஒருவர் தூண்டி எழுப்ப கருத்தாய் இருப்போமாக. சிலர் வழக்கமாகவே நம் சபைக்கூடங்களில் கலந்து கொள்வதில்லை. நாம் அவ்வாறு செய்யலாகாது. ஒன்று கூடி ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்டுவோமாக. இறுதி நாள் நெருங்கி வருகிறதை காண்கிறோம். எனவே இன்னும் அதிகமாய் ஊக்கமூட்டுவோம். உண்மையை அறிந்த பின்னரும் வேண்டுமென்றே நாம் பாவத்தில் நிலைத்திருந்தால் இனி நமக்கு வேறு எந்த பாவம் போக்கும் வழியும் இராது. மாறாக அச்சத்தோடு நாம் எதிர்பார்த்திருக்கும் தீர்ப்பும் பகைவர்களை சுட்டெரிக்கும் கடவுளது சீற்றமுமே எஞ்சியிருக்கும். மோசேயின் சட்டத்தை புறக்கணித்தவர் இரக்கம் பெறாமல் 2 அல்லது 3 சாட்சிகளின் வாக்குமூலத்தின்படி சாக வேண்டி இருந்தது. அப்படியென்றால் கடவுளுடைய மகனையே காலால் மிதித்தவர், தம்மை தூய்மைப்படுத்திய உடன்படிக்கையின் இரத்தத்தையே தீட்டு என்று கருதியவர், அருள் தரும் ஆவியாரையே பழித்தவர் எத்துணை கொடிய தண்டனையை பெற வேண்டியவர் என்பதை எண்ணி பாருங்கள். பழி வாங்குவதும் கைமாறு அளிப்பதும் எனக்குரியன என்றும் ஆண்டவரே தம் மக்களுக்கு தீர்ப்பு அளிப்பார் என்றும் உரைத்தவர் யார் என்பது நமக்கு தெரியுமன்றோ? வாழும் கடவுளின் கைகளில் அகப்படுவது அஞ்சத்தக்கது அல்லவா? முன்னைய நாள்களை நினைவு கூறுங்கள். நீங்கள் ஒளி பெற்ற பின் உங்களுக்கு நேரிட்ட துன்பம் நிறைந்த போராட்டத்தை மன உறுதியோடு ஏற்றுக்கொண்டீர்கள். சில வேளைகளில் நீங்கள் இகழ்ச்சிக்கும் வேதனைகளுக்கும் ஆளாகி வேடிக்கை பொருளானீர்கள். வேறு சில வேளைகளில் இந்நிலைக்கு ஆளானோரின் துன்பங்களில் பங்கு பெற்றீர்கள். கைதிகளுக்கு பரிவிரக்கம் காட்டினீர்கள். உங்கள் உடைமைகள் பறிமுதல் செய்யப்பட்ட போதும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டீர்கள். ஏனெனில் சிறந்த நிலையான உடைமைகள் உங்களுக்கு உள்ளன என்பதை அறிவீர்கள். உங்களிடம் இருக்கும் துணிவை கைவிட்டு விடாதீர்கள். இதற்கு மிகுந்த கைமாறு உண்டு. கடவுளின் திருவுள்ளத்தை நிறைவேற்றி அவர் வாக்களித்ததை நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களுக்கு மன உறுதி தேவை. இன்னும் மிக மிக குறுகிய காலமே இருக்கிறது. வரவிருக்கிறவர் வந்து விடுவார். காலம் தாழ்த்த மாட்டார். நேர்மையுடன் நடக்கும் என் அடியார் நம்பிக்கையினால் வாழ்வு அடைவர். எவராது பின்வாங்கிச் செல்வார் என்றால் அவரில் நான் மகிழ்ச்சியுறேன். நாமோ பின்வாங்கிச் சென்று அழிவுறுவோர் அல்ல, மாறாக நம்பிக்கையையும் வாழ்வையும் காத்துக்கொள்வோர் ஆவோம்.